பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லுக் பேக் இன் ஆங்கர். இதை எழுதினவங்க ஜான் ஆஸ்பின். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், பிளே ரைட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் பிளே 1956 எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, லண்டனில் இருக்கிற ராயல் கோர்ட் தியேட்டரில் May 8, 1956 ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, போஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா பிரிட்டிஷோட அந்த சொசைட்டி அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளே வந்து எழுதியிருப்பாங்க. ஹை கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை பற்றி எழுதியிருப்பாங்க. இதில் ஆத்தரோட சில ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ பப்ளிஷ் பண்ணது 1957. இது ஒரு ரியலிஸ்டிக் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கிச்சன் சிங்க் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டோட்டலாக 3 ஆக்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி, ஒரு வீட்டில் கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனில் டீப் மீனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவுனில் 1950s என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு செட்டிங்காக வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஜிம்மி பார்ட்டர், இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவர் ஒரு ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன் தான், ஆனால் ரொம்ப இன்டெலெக்சுவலான எஜுகேட்டட் பர்சன். அவர் வந்து லோ கிளாஸாக இருந்தாலும் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் நல்லா படிச்சிருப்பாரு. ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன். தென் ஆலிசன் பார்ட்டர், இவங்க வந்து ஒரு வெல் ஆஃப் அப்பர் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க. இவங்க வந்து ஜிம்மியோட ஒய்ஃப். 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. தென் கிளிஃப் அப்படின்றது யாருன்னா, ஜிம்மியோட ஃப்ரெண்ட். இவரும் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன் தான், ஆனால் இவர் வந்து ஆலிசன் மேலே ரொம்ப லவ் அண்ட் கேரோட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர் சிஸ்டர் லைக் பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? தென் ஹெலனா அப்படின்றவங்க யாருன்னா, ஆலிசனோட அப்பர் கிளாஸ் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு ஆக்ட்ரஸாகவும் இருப்பாங்க. தென் கர்னல் ரெட்ஃபர்ன், இவங்க வந்து ஆலிசனோட ஃபாதர். இவரும் ஒரு ஃபார்மர் பிரிட்டிஷ் ஆர்மி கர்னலாக இருந்திருப்பார். ஸோ ஆலிசனோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலி. பட் பியூர்லி ஜிம்மி மேலே இருக்கிற அந்த ஒரு லவ்னால அந்த வெல்த் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஏப்ரல் மந்த் சண்டே ஆஃப்டர்நூன் அப்போ ஜிம்மி அண்ட் ஆலிசன் இவங்க 2 பேரும் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிளிஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஜிம்மியோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு பேச்சுலராக இருந்தாலும் ஜிம்மி வந்து அதை கன்சிடர் பண்ணலை. ஆலிசன் அண்ட் கிளிஃபுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுனால அதை பற்றி அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலை. இந்த கிளிஃப் அப்படின்றவர் வந்து ஒரு யங் ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன் தான், ஆனால் ஒரு நல்ல பர்சன். ஸோ ஜிம்மி வந்து எஜுகேட்டடான ஒரு பர்சன். இவர் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் ரன் பண்ணிகிட்ருப்பார். ஆலிசன் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, ஒரு கிளாத்தை வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அயர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்டைரக்டாக இந்த அப்பர் கிளாஸ் பீப்புளை பேசுகிற மாதிரி ஆலிசனோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் படிக்கிற மாதிரி, ரேடியோஸில் வந்து சில கான்செப்ட் கேட்குற மாதிரி, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக ஆலிசன் அண்ட் அவங்களோட ஃபேமிலியை வந்து இன்சல்ட் பண்ணுறான். அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆலிசன் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் அவளால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அமைதியாகவே இருக்கா. இது புரிஞ்சுட்டு கிளிஃப் வந்து அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் ஜிம்மி வந்து சேஞ்ச் பண்ணாமல் கண்டினியூஸாக அவளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஜிம்மியோட அந்த கோவத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆலிசன் அண்ட் ஜிம்மி அவங்க வந்து லவ் பண்ண அந்த பீரியடில் ஆலிசனோட மதர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜிம்மியை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனல் டிடெக்டிவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக இவங்களுக்கு ஏதாவது அவரை பற்றி மைனஸ் தெரிஞ்சதுன்னா இவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்றது அவங்களோட பிளானாக இருக்கும். ஸோ இவர் வந்து அது அவருக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியெல்லாம் சீப்பாக தான் ஹை கிளாஸ் பீப்புள் நடந்துப்பாங்க அப்படி இப்படின்ட்டு அவர் எப்பவும் அவங்க ஃபேமிலியை மட்டம் தட்டி பேசிகிட்டே இருப்பார். பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் அதுக்காவது ஆலிசனை நல்லா பார்த்துக்கணும். பட் அதுவும் கிடையாது. ஆலிசனையும் ஒரு அப்பர் கிளாஸ் அப்படின்ற மென்டாலிட்டியிலே தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். அவரோட ஒய்ஃப், அவரோட லவ்வர் அப்படின்றதெல்லாம் அவருக்கு இருக்காது. அவங்களையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆலிசன் வந்து இது நம்மளாக சூஸ் பண்ண லைஃப், நம்ம ஃபேமிலி வேண்டான்னு சொல்லியும் நம்ம சூஸ் பண்ண லைஃப் அப்படின்றதுனால அவங்களும் எதுவும் கொஷின் பண்ணாமல் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அயர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளிஃபோட பேண்ட் வந்து ரொம்ப
வர்ஸ்டான கண்டிஷனில் இருக்கிறத ஜிம்மி பார்க்குறாரு. ஸோ அவர்கிட்ட நீ உன்னோட பேண்ட்டை கொடு, நான் அவகிட்ட சொல்லி அயர்ன் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிளிஃப் வந்துட்டு இல்லை வேண்டாம், நான் இப்படியே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்னோட பேண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்காது, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெசிடேட் ஆகிறாரு. பட் இவர் வந்து இல்லை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து வாங்கி அதை ஆலிசன் கிட்ட கொடுத்து ஆலிசன் வந்து அதை அயர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அப்படி அவனோட பேண்ட்டை வந்து இவ அயர்ன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதான் ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்ட் இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருந்தாலும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி இந்த ஒரு சீன் வந்து இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, எப்போவுமே ஜிம்மி அண்ட் கிளிஃபுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி தென் அது ஒரு சண்டையாக மாறுது. அப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சிடென்டலாக அவள் அயர்ன் பண்ணிட்டு இருந்த அந்த அயர்ன் பாக்ஸை வந்து தட்டி விட்டுறான். அது வந்து அவளோட கையில் பட்டு வெந்து போயிடுது. ஸோ இதை கன்சிடர் பண்ணாமல் அவளுக்கு ஒரு சாரி கூட சொல்லாமல் அவன் உடனே வெளியே போயிட்டான். இப்போ கிளிஃப் தான் அவளுக்கு போயிட்டு அந்த இன்ஜுரி ஆச்சு இல்லையா, அதுக்கு எல்லாமே மருந்தெல்லாம் போட்டு அவளை டேக் கேர் பண்ணிக்கிறான். அவன் அப்படி அவளுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கிற நேரம் அவன் ரிவீல் பண்ணுறான் என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, சரி ஓகே நீ இதை வந்து ஜிம்மி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ எங்களோட கண்டிஷன் நல்லா இல்லாததுனால நாங்கள் பேபி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னால் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயப்படுறா. பட் இவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஆலிசனுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டான ஹெலனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு அவங்களோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து அவங்க ஷூட்டிங் இருக்கும். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றதுனால இவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து அவளுக்கு தெரிய வரும். இதை கேட்ட உடனே ஜிம்மிக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஆல்ரெடி அவனுக்கு அப்பர் கிளாஸ் பீப்புளை கண்டாலே பிடிக்காது. இதில் அந்த பொண்ணு ரொம்ப அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றப்போ இன்னும் அவள் வந்து ரொம்ப திமிராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவள் வர்றதுல இஷ்டமே இருக்காது. பட் இவன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் வர்றதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அவள் வரப்போகிறா அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்போவுமே ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேமில் வந்துட்டு நிறைய அனிமல்ஸோட அந்த க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அனிமல்ஸ் மாதிரி சவுண்ட் கொடுக்கறது, அனிமல்ஸ் மாதிரி பேசுறது இப்படிலாம் விளையாடுவாங்க. அப்போது அதில் கிளிஃப் வந்துட்டு ஒரு மவுஸ் மாதிரி, ஜிம்மி வந்து ஒரு பியர் மாதிரி அண்ட் ஆலிசன் வந்து ஒரு ஸ்குரல் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க க்ளவுஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அதை ஒரு கேம் மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இது சிம்பாலிக்காக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஜிம்மி வந்துட்டு ஆலிசனை பார்த்து பைத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பைத்தான் அப்படின்றது ஆளையே சாப்பிடக்கூடிய ஒரு பாம்பு இல்லையா. ஸோ அந்த பைத்தான் அப்படின்னு சொல்லி ஆலிசனை கூப்பிடும்போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் அவளால் எதுவுமே சொல்ல முடியல. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக அவள் ஃபீல் பண்ணுறா. எதுவுமே சொல்லாமல் அவளோட கோவத்தை அவளுக்குள்ளேயே வச்சுக்கிறா. இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஹெலனா வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து நியர்லி ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் வந்து ஹெலனா வந்து ஆலிசனுக்கு அவளோட ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறா. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜிம்மி வந்து அவங்க வீட்டில் பேக் யார்டில் போயிட்டு ட்ரம்பட் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கிறான். அவனுக்கு அது ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்தாலும் எப்போவும் அதே ப்ளே பண்ணிகிட்ருப்பான். ஸோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெலனா வந்துட்டு ஆலிசன் கிட்ட அவளோட லைஃப்பை பற்றி கேட்குறா. நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலிசன் சொல்கிறா, எனக்கு ஜிம்மியை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ரொம்ப எஜுகேட்டடான ஒரு பர்சன். என்னதான் அவன் வந்து பாவர்ட்டியில் இருந்தாலும் எஜுகேஷன் அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு வாரியர் மாதிரி அவன் எனக்கு தெரிஞ்சான். எங்களோட மேரேஜுக்கு நிறைய ஃபைட் வரும்போது அவன் ஒரு நைட் மாதிரி இருந்து எங்களோட மேரேஜுக்காக அவன் ஃபைட் பண்ணி நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே ரிபல் அண்ட் ரெவல்யூஷனரி மாதிரி எனக்கு தெரிஞ்சான். அதனால் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசன்ஸ் எல்லாமே சொல்கிறான். பட் நான் மேரேஜ் பண்ணப்போ இருந்த பிஹேவியரும் இப்போவும் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் அவள் வந்து ரிவீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் ஹெலனா என்ன கேட்குறா அப்படின்னா, கிளிஃபோட உன்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அது எதுவும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை கிளிஃபோட எந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஜஸ்ட் அது ஒரு லவ் அண்ட் கேரிங் அவ்வளோதான், மற்றபடி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, டீசெண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் கிளிஃபுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலிசன் ரிவீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் ஆலிசன் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒன்ஸ் நாங்கள் வந்து கிளிஃபோட ரூம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹக்டனர் அப்படின்னு சொல்லப்படுற ஜிம்மியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு அவருக்கு சுத்தமாக என்ன பிடிக்காது. ஏன்னா அவருமே ஜிம்மி மாதிரியான மென்டாலிட்டி தான். அவருக்கு வந்து அப்பர் கிளாஸை பிடிக்காது. ஸோ நான் ரொம்ப ரூடாக இருப்பேன், நான் ரொம்ப வர்ஸ்டான ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவரே என்ன ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து இதை கண்டினியூஸாக ஜிம்மிக்கு அங்கே இருக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன பிடிக்காது,
போகிற போக்கில் ஜிம்மிக்கும் என்னை பிடிக்காத மாதிரி அவர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் ஜிம்மி என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான், அப்பர் கிளாஸை திட்டிகிட்டே இருக்கான்னா அதுக்கு ஒரு ரீசன் இவர் தான் அப்படின்றத இவர் ரிவீல் பண்ணுறா. அப்போ நீங்கள் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹெலனா கேட்கும்போது அதுக்கு இவ என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள் வந்து அனிமல்ஸ் மாதிரி சம்டைம்ஸ் விளையாடுவோம், அந்த டைம் மட்டும்தான் எங்களுக்குள்ள ஹாப்பினஸ் இருக்குமே தவிர மற்ற எப்போவுமே நாங்கள் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம். அவர் என்னை எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பார், நான் எதுவுமே பதில் பேச மாட்டேன், கோவம் வந்தாலும் எல்லாத்தையும் நான் டாலரேட் பண்ணிகிட்டே இருப்பேன், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹெலனா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ ஏன் தாங்கிட்டு இருக்கணும், நீ ஒன்று அவர் கூட சேர்ந்து சண்டை போடு, இல்லைன்னா இங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகி போயிரு, உங்கள் அப்பா கிட்டே நீ போயிடலாம், எதுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறான். பட் அது எதுவுமே லைஃபுக்கான ப்ராப்பரான அட்வைஸாக இல்லை. பட் அவள் ஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறா, இவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. தென் இப்போ ஜிம்மி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு போம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி லோவர் கிளாஸ் பீப்புளுக்காக நான் ஒரு போம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு த செஸ் பூல் அப்படின்னு சொல்லப்படுற டைட்டிலில் நான் ஒரு போம் எழுதியிருக்கிறேன், அதை நேரேட் பண்ணுறான். இதை கேட்கும்போது எல்லாருக்கும் இரிட்டேட் ஆக தான் செய்யுது, இது என்ன போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிசன் அண்ட் ஹெலனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆலிசன் சொல்கிறா, நீ என்னை மேரேஜ் பண்ணதுலேருந்து நான் சர்ச்சுக்கே போகல, மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் போனோம், இதுக்கப்புறம் போவே இல்லை, ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஸோ அப்படி அவங்க கிளம்பும்போது கூட ஜிம்மி வந்துட்டு அவளை இன்சல்ட் பண்ணுறான், ஆலிசனை இன்சல்ட் பண்ணுறான், ஆலிசனோட மாமை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் அவங்க அம்மாவை பேசும்போது இவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் ஆலிசன் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கா. பட் ஹெலனா வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறா, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, அவள் வந்து உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கிறான்றதுக்காக நீ இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, அவளோட ஃபேமிலியை இப்படி இன்சல்ட் பண்ணுறியே, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஜிம்மி சொல்கிறான், இல்லை எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு உனக்கு தெரியாது, என்னோட 10 வயசு இருக்கும்போதே என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ அந்த பெயினை பற்றிலாம் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி தெரியும், உங்களுக்குலாம் அதை பற்றி தெரியாது, ஸோ பெயினை பற்றி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ இப்படி வந்து அவங்க 2 பேருக்குள்ளே பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஆலிசன் வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்துறா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு லிட்டில் பீஸாவது கொடுங்க, 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஜிம்மி அவள் வந்து அவ்வளோ டிப்ரெஷனில் அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொல்லும்போது அதுக்கு ஜிம்மி சொல்கிறான், ஒரு பாயிண்டில் நீ கண்டிப்பாக அழுவ, அப்படி அழும்போது உன்னோட டியர்ஸை பார்த்து நான் டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ அக்ரெசிவான ஒரு வேர்டு இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லா வேர்டையும் அவள் கேட்டுட்டு ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே, நான் தான் மேரேஜ் பண்ணேன், அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறா. இப்போது ஹெலனா சொல்கிறா, நான் ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்கள் அப்பா வந்து நாளைக்கு வருவார், வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார், நீ பேசாமல் அவங்களோட போ அப்படின்னு சொன்ன உடனே ஆலிசன் ஃபஸ்ட்டு யோசிக்கிறா. ஸோ ஹெலனா வந்துட்டு அவளுக்கு போக விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அகெயின் கேட்கும்போது ஆலிசன் வந்து சரி ஓகே நான் எங்கள் அப்பா கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இன்னுமே ஆலிசன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்றது யாருக்குமே தெரியாது, கிளிஃபை தவிர. ஸோ இப்போ வந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா, அந்த டேனர் இருக்கிறார் இல்லையா, அவரோட அம்மா வந்துட்டு ரொம்ப டெத் பெட்டில் இருக்கிறாங்க, இறந்து போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. ஆலிசன் கிட்ட ஜிம்மி வந்து நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆலிசன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, நாளைக்கு தான் நம்ம அப்பா வந்துடுவார், நம்ம தான் வீட்டுக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசன் எதுவுமே பதில் சொல்லாமல் ஹெலனா அண்ட் ஆலிசன் வந்து சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வருது, இவ வந்து எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டா, ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி இவன் திட்டிகிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆயிடுச்சு. ஆலிசனோட ஃபாதர் வந்து அவளோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவருக்கு வந்து எப்போவுமே ஜிம்மி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், என்னதான் இருந்தாலும் மகளை மேரேஜ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், நீ வீட்டுக்கு வர அளவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆலிசன் சொல்கிறா, இவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணதே ரிவெஞ்சுக்காக தான்ப்பா, அவருக்கு வந்து உங்களை தான் பிடிக்கலன்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், பட் அவருக்கு என்னையே பிடிக்கல, ஒரு அப்பர் கிளாஸ் பொண்ணை இந்த டொமஸ்டிக் ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு, அதை அவர் பார்த்துட்டாரு. ஸோ அதனால் உங்களையும் என்னையும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் இங்கே டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. ஸோ கிளம்பும்போது கிளிஃப் கிட்ட பாய் சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவன்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதை ஜிம்மி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவள் கிளம்புறத பார்த்த உடனே கிளிஃபுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, இவ்வளோ நல்ல பொண்ணுக்கு இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நானும் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹெலனா கிட்ட நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹெலனா இல்லை, எனக்கு வந்து இன்னும் 2-3 நாள் ஷூட்டிங் இருக்குது, ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ ஆலிசன் அவங்க அப்பா கூட கிளம்பிட்டா, கிளிஃபும் வெளியே போயிட்டாரு, ஹெலனா மட்டும் தான் வீட்டில் இருக்கா.
இப்போ ஜிம்மி வந்து வீட்டுக்கு வரான். அவன் வரும்போதே ஆலிசனோட அப்பா கார்ல ஆலிசன் போறத பார்த்துருப்பான். பார்த்துட்டு வீட்ல வந்து கேட்குறான், "ஆலிசன் போறாளே என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ லெட்டர் குடுக்குறா. அந்த லெட்டர்ல கூட அவ ரொம்ப பொலைட்டான மேனர்ல தான் அவ இங்கேருந்து போறா அப்படின்றத எழுதியிருக்கிறா. அத பார்த்த உடனே ஜிம்மி சொல்றா, "இந்த அப்பர் கிளாஸ் பீப்பிள்க்கு கோவம்ன்றதே வராது போல. இந்த லெட்டர்ல கூட இவ்ளோ சாஃப்ட்டா எழுதியிருக்கான்னு" அதையும் அவன் மார்க் பண்றான். ஸோ அதுக்கு ஹெலனா கோவப்பட்ட உடனே இவனும் கத்த ஆரம்பிச்சிடுறான். "உன்னால தான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா, என்னை விட்டு போயிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துன உடனே ஹெலனா சடனா அவனை அரைஞ்சிடுறா. 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு அப்புறம் அது அப்படியே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெலனா வந்து ஆலிசனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு செவரல் மந்த்ஸ் கடந்து போயாச்சு. அதே மாதிரி ஒரு சண்டே வந்துட்டு ஆலிசனோட ஒர்க்கான அந்த அயனிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு. கம்ப்ளீட்லி ஆலிசனோட பிளேஸை ஹெலனா ரீப்ளேஸ் பண்ணிட்டா. அவளோட திங்ஸ்க்கு பதிலாக இவளோட திங்ஸ் வந்துட்டு அவள் ஒர்க் எல்லாமே இவ பண்ணிட்டு இருக்கிறா. பட் என்ன ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, ஜிம்மி இன்னமும் அப்பர் கிளாஸ் பீப்புளை திட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். பட் ஆலிசன் மாதிரி ஹெலனா வந்துட்டு அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டா. இவளை ஏதாவது சொன்னான்னா உடனே அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கணுன்றது ஹெலனாக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அவள் அயன் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து அதே மாதிரி அப்பர் கிளாஸ் பீப்புளை திட்டிகிட்டே இருப்பான். ஆலிசனோட மதரை திட்டிகிட்டு இருப்பான். இதை கேட்டாலும் ஹெலனா ரியாக்ட் பண்ண மாட்றா. ஏன்னா அவளை எதுவும் சொல்லலை இல்லையா. ஸோ அவள் பாட்டுக்கு அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பட் கிளிஃபுக்கு வந்து ஆலிசன் அளவுக்கு ஹெலனாவை பிடிக்காது. ஆலிசனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டான்ற கோவமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிசன் மாதிரி ஒரு நைஸ் பர்சன் அவள் கிடையாது அப்படின்றதுனால இவனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்காது. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ செட் ஆகிட்டீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நடுவில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இதை பார்த்த உடனே ஜிம்மிக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட்டிங்காக இருக்கும். இப்போ ஜிம்மி அண்ட் ஹெலனாக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும். சடனாக ஒரு நாள் ஆலிசன் அங்கே வராங்க. ஆலிசன் வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஆலிசன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் வந்து ஷாக் ஆகாதீங்க, உங்கள் 2 பேரையும் செப்பரேட் பண்ணுறதுக்கோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் கொண்டு வர்றதுக்கோ நான் இங்கே வரலை. நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறேன். நான் என்ன ஞாபகத்தில் இங்கே வந்தேன்னு தெரியல. நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன். பட் சாரி, நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னோட குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே ஹெலனாக்கு ரொம்ப கில்ட் ஆகிட்டு, நம்மளோட ஃப்ரெண்டோட லைஃப்பில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறா. அந்த குழந்தை வேற இறந்து போனதுக்கு நம்ம தான் ரீசனாக இருப்போமோ, அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து 2 பேர்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவள் வெளியே கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போவும் இவ்வளோ பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன்லேயும் ஜிம்மி பின்னாடி போய் உட்காந்துட்டு அந்த ட்ரம்பட் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ இந்த சவுண்டை கேட்ட உடனே ஹெலனா வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ நீ அதை வாசிக்கிறத நிறுத்துறியா இல்லையான்னு சொல்லி கத்தின உடனே அவனும் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸோ ஆலிசன் பார்க்குறா எப்படி அவனை வந்து இவ கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்றத ஆலிசன் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. இப்போ ஜிம்மி சொல்கிறான், எனக்கு தெரியும் இந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கெலாம் கொஞ்சம் கூட கட்ஸ் கிடையாது, ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் லவ்வை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கட்ஸ் கிடையாது. ஸோ நீ சீக்கிரம் போவேன்னு நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம் போவேன்னு நினைக்கல. ஸோ நீ போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். ஸோ அவளுமே 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறா. இப்போ ஆலிசன் உள்ளே வந்த உடனே அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி என் மேலே தான் தப்பு, உன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிக்கிறாங்க. பட் இந்த கண்டிஷனில் கூட ஆலிசன் அவளோட குழந்தை இறந்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பட் அப்போ கூட ஜிம்மி கேட்குறான், நீ ஏன் டேனரோட அம்மா இறந்தப்போ ஒரு ஃப்ளார்ஸ் கூட அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆலிசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்மளோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன், நீ அதுக்கு கன்சிடர் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்களோட அம்மாக்காக நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க எப்போவும் அனிமல் கேம் ஒன்று விளையாடுவாங்க இல்லையா, அதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட லைஃப் வந்து யூஸ்வலி நார்மலி அவங்க ஆல்ரெடி லீட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்குள்ள ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டா அந்த ரிவெஞ்ச் வந்து அந்த லவ் அண்ட் கேரையும் ஓவர்டேக் பண்ணிரும். அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு அவனுக்குள்ள ஒரு பேட் இம்ப்ரெஷனை மட்டும்தான் அது கிரியேட் பண்ணும் அப்படின்றத வந்து. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே தேர்ட் பர்சனை நம்ம என்ட்ராக விடுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.